பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனம். அவனுடைய நிருபங்கள் வார யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பவுலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. பவுலை குறித்து ஜனங்க எப்படி பேசுகிறாங்களா, அவருடைய நிருபம் ரொம்ப ஹெவியாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. அந்த நிருபத்தின் எழுத்துக்களை பார்க்கும்போது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அவருடைய சரீர தோற்றத்தை பார்த்தால் அது எப்படி இருக்கிறதா, ரொம்ப பலவீனமாக இருக்கு, பார்க்கவே பரிதாபமாக இருக்கிறது. அவருடைய வசனம், அதாவது அவர் பேசுகிறது அற்பமாக இருக்கிறது. அவர் பேசுகிறதே திக்கி திக்கி பேசுகிறார், கஷ்டப்பட்டு தான் பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரீர நிலைமையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, பவுலினுடைய சரீர தோற்றம் இப்படி பலவீனமாகவும், அவருடைய வசனம், அவர் பேசுறது அற்பமாகவும் காணப்பட்டதினால் பவுலுக்கு ஏதாவது குறைவுபட்டதா? ஏதாவது காரியம் பவுல் வாழ்க்கையில் தடைப்பட்டதா? இல்லை. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? பவுலே, என் கிருபை உனக்கு போதும். உன் சரீர தோற்றம் இப்படி இருக்கிறதுனாலையோ, உன்னால் மற்றவங்களை போல சரியாக பேச முடியாததுனாலையோ உன் வாழ்க்கையில் எந்த காரியமும் தடைபட்டு போகிறது இல்லை. மற்ற எல்லாரை விட நீ தான் பவுலே அதிகமாய் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். ஏன் தெரியுமா? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் ஒவ்வொருவரும் அவரால் உண்டாக்கப்பட்டு அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தாராம். அப்படி எல்லாவற்றையும் பார்க்கும்போது அது மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை எப்படி பார்க்க விரும்புகிறாரோ அப்படிதான் படைத்திருக்கிறார். அது ஒருவேளை மற்றவர்கள் பார்வையில் அற்பமாய் காணப்படலாம். நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு நம்முடைய சரீரத்தை பார்த்தாலோ நம்முடைய வாழ்க்கையை பார்த்தாலோ அநேக குறைகள் இருப்பது போல தான் தெரியும். சுனேமியால் சொல்லுகிறாள், நான் கருப்பாயிருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்று. நான் கருப்பாயிருந்தாலும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுகிறதை பார்க்க முடியும். ஆனால் அவளை நேசர் எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. நாம் குறை என்று எதை எண்ணுகிறோமோ அதை கர்த்தர் அப்படி பார்க்கவில்லை. கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கணும்னு விரும்பி இருக்கிறார், அப்படி படைத்திருக்கிறார். எனவே கர்த்தர் தந்த வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்ம எப்படி படைத்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். மற்றவர்கள் உங்களை அற்பமாய் பார்க்கலாம், நீங்கள் ஏன் உங்களை அற்பமாய் பார்க்கிறீர்கள்? என் சரீர தோற்றம் எப்படி இருக்கிறது, எனக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி ஏன் அற்பமாய் பார்க்க வேண்டும்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலவீனத்தை தேவன் அறிந்து அனுமதித்திருக்கிறார் என்றால் அந்த பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். பலமுள்ளவர்கள் செய்ய முடியாததை பலவீனம் என்று எண்ணுகிற உங்களை கொண்டு கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவன், இந்த நாளிலே எங்களோடு பேசினபடி நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பல நேரத்தில் நாங்கள் எங்கள் தோற்றத்தை வைத்து அற்பமாய் பார்ப்பது உண்டு. நீர் எங்களை எப்படி பார்க்க விரும்புகிறீரோ அப்படி எங்களை உருவாக்கி இருக்கிறீர். ஸ்தோத்திரம் செலுத்தி முன் செல்ல கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.